ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ வர்ற வீக்கில் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். அண்டு நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதே ஒரு சைட் வைஸ் போச்சு அப்படின்னா 25,694, அதாவது 25,700னே சொல்லலாம். இது ஒரு கீ லெவலாக இருக்கும். ஸோ இந்த கீ லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் இருக்கும். ஒரு ஃபால் அப்படின்னா எது வரைக்குமே பார்க்கலாம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஷார்ப்பாக உடச்சி வந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் லெவல், அதாவது 23,700, அதாவது ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அ டவுன்ஃபால். பட் இந்த இதை வந்து அப்கமிங் ஒரு 3 to 4 வீக்ஸ்க்குள்ளே உடைக்கணும். ஷார்ப்பாக ஒரு ரெட் கேண்டில் இங்கே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, ஒரு 23,000 வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். அண்ட் அதுலேருந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். அண்ட் அதுக்கு நமக்கு எது ஒரு கீ சப்போர்ட் லெவலாக இருக்குது அப்படின்னா இந்த இடம் 25,240 வந்து ஒரு கீ சப்போர்ட் லெவலாக இருக்குது. இந்த 25,240 வந்து அப்கமிங் டேஸில் உடைக்குதான்ங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு ஜான் மந்தோடைய வீக்கில் டே வைஸ் பார்க்குறப்போ ஸோ இங்கே இந்த இடம் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸாக தான் தெரியுது. பேட்டர்னாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. பட் இருந்தாலும் அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் பேட்டர்ன் வைஸ். இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இது உடைக்குதான்ங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போது ட்ராயிங்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். அண்டு மண்டே மார்க்கெட், அதாவது 19க்கான மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ 19 மார்க்கெட்டுக்கு ஒரு கீ லெவலாக பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் வைஸ் பார்க்குறப்போ இது S1 மார்க் பண்ணிக்கோங்க. S1 வந்து 25,614, இது ஒரு கீ சப்போர்ட். அண்ட் செகண்ட் கீ சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது, விச் இஸ் அட் S2 வந்து 25,447. இது ரெண்டுமே ஒரு கீ சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ இது ஒரு கீ ரெசிஸ்டன்ட். R1 வந்து 25,966 அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் R2 வந்து 26,150. ஸோ இதுதான் நிஃப்டியோடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அண்ட் ஜோன்ஸ் மண்டே மார்க்கெட்டுக்கு நம்ம சைட்லேருந்து மார்க் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுக்காக தான் மார்க்கெட் வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டிலோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில். ஸோ இந்த பாசிட்டிவ் கேண்டில் வந்து இந்த டாப், அதாவது 60,366 இன்னும் பிரேக் பண்ணல. இது பிரேக் பண்ணால் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் மார்க்கெட் பார்க்குறப்போ டிமாண்ட்லேருந்து தான் மூவ் ஆகுது. அண்ட் டிமாண்டு மூவ் ஆனாலுமே ஒரு ஷார்ப்பாக இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் எங்கன்னா ஷார்ப் பிரேக் அவுட். இந்த ஷார்ப் பிரேக் அவுட் எங்கே நடந்திருக்குன்னா 59,709 எக்ஸாக்ட் இந்த பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகுது. அண்ட் இந்த மூவ் அப்கமிங் டேஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஷார்ப் கேண்டில் மூவ் பண்ணிட்டான் அப்படின்னா அவ்வளோதான். இது ஆல்மோஸ்ட் 60,600 ரீச் ஆகிடும். அண்டு 60,600 ரீச் ஆகிட்டான் அப்படின்னா திரும்பி எந்த லெவல் வருவானா இந்த லெவலில் வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுப்போம். இந்த இடம் வந்து டிமாண்ட் ஜோன் ஆக்ட் ஆகிடும். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இஃப் திஸ் இஸ் அ ஷார்ப் பிரேக் அவுட், தி மார்க்கெட் will come here to retest the demand area. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல், இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்கமிங் டேஸில் நடக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ ஹோப் ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.